வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சத்தனியா புதியா மனுச்சிருக்கு. இப்போ வந்துங்க நம்ம அப்படியே வந்துட்டு இருந்தோம்மா. இப்போ நம்ம வண்டி எடுத்தோம் அங்கேருந்து. ஒருத்தர் வந்தார், வந்து என்ன தம்பி நல்லா இருக்கியாப்பான்னாரு. நான் அது ஆக்சுவலி நம்ம மொபைல் ஷாப் வந்துருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா அவர் என்னப்பா டிரைவர் அந்த ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட வண்டி ஓட்டிண்டியே என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு. நம்ம எப்போ டிரைவர்கிட்ட வண்டி ஓட்டணும்? ஐயோ செம பண்ணாயிடுச்சு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஐயோ சரி, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை. நானும் சொன்னேன், என்ன சொன்னேன்னா அப்படிதாங்க நம்ம ஒரு 2-3 வாட்டி, இது இப்போன்னு இல்லை, இது 2-3வது வாட்டி. ஆக்சுவலி அது வந்து எப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து நம்ம மொபைல் ஷாப்புக்கு அங்கேருந்து நம்ம வெளியில் வந்தோமா, வந்தோடனே கை காமிச்சிட்டு ஹாய் அவர் என்னாரு. அவரும் சரி நம்ம கடைக்கு வந்திருப்பாரு போல. சரி பார்த்து, நான் அவரை பார்த்ததே இல்லை ஆக்சுவலி. சரி ஓகே, யாராக இருந்தா நம்மளை கேட்டாங்கல்ல, நம்ம யாரோ எவரோ எது இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடுங்க. அவன் பண்ணோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். பதிலுக்கு சரி தெரியாத முகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி, என்னடா இது காலையில் தான் நம்ம வண்டி எடுத்தாக்க டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா மதியம் இங்கே பாருங்க டைம். ஆக்சுவலி என்னடா 3:15 தப்பாக காட்டுதா? மதியம் வந்து கரெக்டாக ஒரு 1 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இருங்க, இதை பார்த்துட்டு போய் முன்னாடி கொண்டு போய் விட்டுரு போகிறோம். கரெக்டாக 11:58 கரெக்டாக டைமு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. டேட்டு வந்து என்னவா இருக்கும், 16 15 16ங்க. இன்னைக்கு வந்து 16 டேட்டு. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி அமைதி அமைதி. ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே ஊருக்கு போயிட்டுருக்கோம்னா, நம்ம அதான் அரக்கோணம் போயிட்டுருக்கோம் நம்ம ஊருக்கு. அதான் சபரிமலை ஐயப்பனுக்கு நம்ம மாலை போடுறத நம்ம மண்டே நினச்சிட்டு இருக்கோம். அது சண்டேவும். சரி தெரிஞ்சிச்சா உடனே கிளம்பிட்டேன். நான் சண்டேல நினச்சிட்ருக்கேன், மண்டேல நினச்சிட்ருக்கேன். அப்போ பார்த்தா சண்டே. சரி ஓகே, இப்போ கிளம்பி போயிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புவோம். வந்தான் பாரியாப்பா 5 ஆள் அப்படி. பரவாயில்லைங்க, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கிளைமேட்டு நம்ம வந்து ரோட்டில் காலை வச்சோம்னாலே கிளைமேட் அதுவாக சேஞ்ச் ஆகும். நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஆமாம் கான்ஃபிடென்ட். என்ன கான்பிடன்ட்? டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற அடிப்பானுங்கடா. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். நானே வந்து என்ன ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே. ஆமாம், இப்போ வந்து நான் போயிட்டு பெட்ரோல் அடிக்கலான்னு போனேன். ஆக்சுவலி போகும்போது எடுத்துக்கலாம் வீடியோவை. சரி அங்கே போனாங்க, நம்ம இப்போ தான் கிளம்பி வர்றோம். சரி பெட்ரோல் போடாமல் போக முடியாதுல்ல, ஃபுல் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் வீட்டில் பேக் எடுத்துகிட்டு வந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2500 சம்திங் இருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு சரியாக வந்து அதான் பெல் பட்டன் வந்து ஆளில் வச்சுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து நம்ம டெய்லி போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் பெல் பட்டன் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா அது வராது. ஆக்சுவலி நீங்கள் எப்போயாச்சும் நீங்களாக ஓப்பன் பண்ணும்போது எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ ஃபேஸ்புக் இது யூடியூப்பு அப்போ வந்து தான் காமிக்கும் அது. அதனால் வந்து பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். 1 கிலோ 120 என்னது? ஆனால் இந்த ரோடு இன்னும் க்ளீன் பண்ணல. ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்லலாம் நல்லா ரோடு இருக்குது. டெய்லி வந்து போகிற இடத்துல சரியா இல்லை ரோடு. என்ன வேனுக்காரன் வழியே விடாமல் போயிட்டுருக்கான். நானும் அங்கே பிடிச்சி பார்த்துட்ருக்கேன், முயலை நினச்சேன்டா. பார்த்தீங்களா, இந்த டேமேஜாக இருக்கிற இடத்துல தான் நிறைய டிராஃபிக் ஆகுது. ரோடு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 2 வண்டி போகிற மாதிரி லாரி கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு வண்டியாக இருக்கங்காட்டியும் அது வசதிக்கு இல்லைங்க. ஓடாமல் இருக்கு. அந்த பாடு அப்படியே வந்தான் பாருங்க. என்ன பண்ணுறது, இவனுக்கு வழியே விடாமல் நம்ம அங்கே போய் லாக்கு ஆபத்து சொல்லுங்க. எங்கடா வரீங்க பார்த்துக்கணும். வரீங்க பார்த்துக்கணும். சரி, வண்டி எடுத்தோம்னா அப்படியே நேராக ரடு ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வாரமாக போகணுன்ற இதுவே இல்லை. என்னத்த சொல்லி நம்ம இதுவே டென்ஷன் ஆகுது நம்மளுக்கு. ஓகே இப்போ அதுலேருந்து ஸ்டாப்பு. ஓகேங்க, இப்போ நம்ம இங்கெங்க வந்து கார்டில் ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? பார்த்துன்னா போடாச்சு. நடு ரோட்டில் தந்து கொண்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு அப்படியே பார்க்குறான் போகிறான். அடாடா, இதெல்லாம் எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நம்ம பேசிக்கலி என்னமோ பார்த்தனே. சரி, பேக் ஒன் சைடாக சாயுதா என்னன்னு தெரியலையப்பா. அடடா, இப்போதான் நம்ம சொல்லி வாய் திறந்தோம். கரெக்டாக வெயில் ஆரம்பித்துட்டு எங்கடா வாரீங்க டேய் ரோட்ல? ஐயோ, ஆக்சுவலி நம்ம ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. நம்மளையே இப்படி பண்ணுறாங்களே. நம்ம வண்டி எடுக்கும் போது தான் ஓணுமனே வருவானுங்க. வண்டி ஓட்ட தெரியாதவங்கலாம் கரெக்டாக அவங்களுக்கு இன்டிமேட் ஆயிடுது. எப்படியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடுது அவங்களுக்கு. வண்டி ஓட்ட தெரியாத முகரம் நம்ம வண்டி எடுக்கும் போது வந்துடுறோம். இருக்கட்டும், எல்லாம் இருக்கிறது தானே. ஒன்றுக்கு 6 கீர் குத்துறாங்கனாட்டி நம்ம இதை ஏற்ற முடியல, இறக்க முடியல. என்ன நான் சொல்றது, அங்கே யாரோ பாஞ்சு வராரு ஆளு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து கரெக்டாக ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கும்ல, சில்லுன்னு. அது இப்போ அதான் வின்டர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. வந்து மார்னிங்கில் வெயில் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் தான். ஆனால் நம்ம ஆஃப்டர்நூன் போகிறோமா, இந்த வெயில் நம்மளை சமாளிக்கவே முடியாதுப்பா. எனக்கு ஒரு சந்தேகங்க, இவ்வளோ பேருமே எங்கே தான் போகிறாங்க இந்த வெயில் கூட வாடா பாவீங்களா?
ஐயோ நான் வெயில் இதில் போய் சாமி. நம்ம இப்போதான் வந்து ரைடே வந்து இப்படி திரும்புறாரா? என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுனில் தாங்க நம்ம பார்த்ததே ரோடு காலியாக இருந்து. இதெல்லாம் அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நாளைக்கு